கோவக்காயே பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றீங்க கூட இந்த தொக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா கோவக்காயை இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு சாப்பிட வைக்கும் இந்த செம்ம டேஸ்டியான கோவக்காய் தொக்கு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளியை சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி வந்ததும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், தேவைக்கேற்ப உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தது கோவக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காவும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மேலே கொத்தமல்லியை சேர்த்து இறக்குனா செம்ம டேஸ்டான கோவக்காய் தொக்கு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.